இந்த பக்கெட்ல ஒரு மக்க எடுத்து போடலாம். என்னதான் வீட்டுல வேலை செய்யறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. முடியுமா? முடியுமா? என்னங்க? இந்த துண்டு எடுத்துட்டு மூஞ்சி துடைக்க. இந்த வாரேன். என்னதான் பண்றாங்கன்னு தெரியல. நம்ம தான் காலங்கத்துல தோட்டத்துக்கு போறோம் வாரோம்னா இவங்க வீட்லயே தான் இருக்காங்க. இருந்து ஒரு வேலை வெட்டி ஆகுதா? என்னங்க வர்றதுக்கு இம்பட்டு நேரம். சும்மா இருந்த என்ன வரைக்கும் வாசலை கூட்டிட்டு வாசல் வச்சு கோலம் போட்டு விட்டு ஓடியாடுறேன். இடத்துல ஒரு மக்க எடுத்து போடக்கூடாதா? மூஞ்சி கழுவுறாங்க, ஒரு கை கால் கழுவுறாங்கனால எப்படி கழுவுவாங்க? எதுக்கு விடிஞ்சது விடியாதமா கத்துறீங்க? இந்த புள்ளைங்க இங்கிட்டு தான் அங்கிட்ட ஆடிக்கிட்டு இருந்துச்சுங்க. நேத்து எங்கிட்டாவது எடுத்து போட்டுருக்குங்க. இப்பதானே விடிஞ்சிருக்கு, எடுத்து போடுறேன். சீக்கிரம் எடுத்து போடு. எல்லாம் சம்மந்தி குடும்பம் எந்திரிச்சு அப்புறம் இங்கதான் வாங்க கை கழுவு வருவாங்க. என்னடா இல்லன்னு எதுவும் கேட்க மாட்டாங்களா? இன்னும் அவளா எந்திரிக்கவே இல்லை. நீங்க கத்துற கத்திக்கு அவங்க எந்திரிச்சிருவாங்க. சரி, இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வருது? என்ன சம்மந்தி குடும்பத்துக்கு விருந்தாக்கி போடணும்ல? நேத்து வச்ச குழம்பே கிடக்குது, அதையே சூடு பண்ணிடலான்னு பார்த்தேன். அந்த ஏதாவது இருக்குதா? வந்தவங்க என்ன நினைப்பாங்க? நேத்து கல்யாணத்துக்கு வச்ச குழம்பு இப்ப சூடு பண்ணி ஊத்துறாங்க நினைக்க மாட்டாங்க? அட இல்லைங்க, நான் நினைச்சேன் அதை இப்போதைக்கு இட்லி அவிச்சு அதை ஊற்றி கொடுத்துடலாம், மதியானத்துக்கு எதுவும் சமைச்சிக்கலான்னு பார்த்தேன். சரி, அவங்களும் வந்து 3 நாள் ஆயிடுச்சு. அவங்களும் போய் பொழப்புத்தனத்தை பார்க்க மாட்டாங்களா? இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்களா? அவங்களுக்கு கிளம்புறேன்னு சொன்னாங்க மதியானத்துக்கு மேல. இப்ப ஆக்கி கொடுத்தாதான் மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ஊருக்கு பார்க்க கிளம்புவாங்க. சொன்னாங்களா கிளம்புறேன்னு? நேத்து சம்மந்தி சொன்னாரு கிளம்புறோன்னு. சரி, அப்ப ஏதாவது பார்த்து வாங்கிட்டு வாங்க. மாப்பிள்ள பெரிய மாப்பிள்ள இருக்காரா? போயிட்டாரா? அவரு எங்க நம்ம வீட்டுல தங்கினாரு ராத்திரி. அவரு கிளம்பி போயிட்டாரு பிள்ளையெல்லாம் விட்டுவிட்டு. எப்ப என்ன காலையில வருவாரா? ஆமா, அவரு நல்லா சாப்பிட்ற மனுஷன். அவரு 1 கிலோவும் பத்தாது அந்த ஆளுக்கு. ஒரு ஆளுக்கே 1 கிலோ வேணும். சரி, என்னன்னு பார்த்து வாங்கிட்டு வரேன். சரி. என்ன யாருமகா வயலுக்கு போயிட்டு வந்துட்டியா? ஆமாமா, பாலை கறந்து சொசைட்டில ஊத்திவிட்டு தான் வரேன். ஏடியம்மா, கட்ட புருஷனை எரும மாடு பண்ணி கழுதன்றியே, மரியாதையா கூப்பிட மாட்டியா? சொல்லுமா நல்லா கேளுமா. ஆமாமா, உங்க பையன் ஏதாவது சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துரும். ஒருவேளை உருப்படியா சேராரா? மணி எத்தனை ஆகுதுன்னு பாருங்க. இப்பதான் பாலை கறந்து எடுத்துட்டு வராரு. அங்கங்க ரெண்டு வெட்டி நியாயம். மாமனோட அருமை உனக்கு தெரியாம இருக்கலாம், இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாம இருக்குமா? வீட்டுக்குள்ள எப்படி பேசினாலும் புருஷனை வெளியே வரும்போது மரியாதையா பேச வேண்டிய மருமகளே. பேசலாம். அந்த அக்கா பால் கேட்டாங்க, அவங்களுக்கு ஊத்திட்டு மீதியை கொண்டு வாயா. அந்த எடுத்துட்டு வரேன். எங்க முடியுமாக்கா? ஏன் மருமகளே? அப்படின்னா மட்டனு சிக்கனு மீன் 3 வாங்கிட்டு வந்தீங்க, முட்டையும் சேர்த்து வாங்கிக்கோங்க. உங்க அம்மா கூப்பிடுது, அது என்னன்னு கேளு போ. ஆமா, உங்க அம்மா காலையில இருந்துச்சு என்ன ஏலம் போடலான்னா தூக்கம் வராது. என் மருமகளுக்கு காதே கேட்காதியா? நான் எம்புட்டு காத்து கத்துற பாத்தியா? என்னவா எதுக்கு கூப்பிடுறீங்க? வெளியே கூட வந்து பார்க்கல, வீட்டுக்குள்ள இருந்து என்னவா ஏலாவா நீ ஏலனை போட்டுக்கிட்டு இருக்க? ஏண்டி பால் கொண்டு வந்திருக்காங்க, குண்டா எடுத்துட்டு வா. பாத்தியாயா? வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு கேக்குறா, வெளியே வந்து கேக்குறதுக்கு என்ன? இங்கதானே உட்காந்துருக்கீங்க, குண்டா எடுத்து பாலை கூட வாங்க கூடாதா? மருமகளை ஒழுங்கா வேலையை செய்டி. மாமியார் கிட்ட ஏன் போட்டி போடுறா? போட்டி ஊத்துப்பா. ஏண்டி பால் கொஞ்சம் நிறக்க வாங்கு, இத்துலூண்டு வாங்காம. அதெல்லாம் நிறந்துதான் வாங்குது. ஐயா, இந்த பாலுக்கும் சேர்த்து நாளைக்கு காசு வாங்கிக்க. சரிக்கா, நாளைக்கே கொடுங்க, என்ன அவசரம்? இந்த மாமியார் கிழவிக்கு திமிர பாத்தியா? வெளியவே உட்கார்ந்து இருக்கறா, வந்த பாலை கூட வாங்க கூடாது, அந்த அளவுக்கு திமிரு. இருக்கட்டும், கல்யாண நாளதான் அமைதியா போய்கிட்டு இருக்கேன். பல்ல கடிச்சுக்கிட்டு எல்லாரும் போகட்டும், அதுக்கப்புறம் பிடிச்ச 4 போடுறேன், எங்கிட்டு போனாலும் சரி. சமந்தியம்மா வாங்கம்மா, எந்திரிச்சிட்டீங்களா? எந்திரிச்சாச்சுங்கம்மா. கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே? ராத்திரி எல்லாம் பேசுன்னு பேசி தூங்கறதுக்கே 2 மணி ஆயிப்போச்சு. இருக்கட்டும்மா, தூங்கி என்ன பண்ண போறோம்? உட்காருங்க, இப்பதான் பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க, இதை காப்பி வச்சுட்டு கூப்பிட்றேன். இருக்கட்டுங்க. மகா இன்னும் எந்திரிக்காம இருக்கிறா. இந்த சுடுதண்ணியில் குளிச்சா கொஞ்சம் உடம்பு அலுப்பு இருக்காது, அதான் தண்ணி எங்கே காய வைக்கிறதுன்னு கேட்டு போகலான்னு வந்தேன். அப்படிங்களா? பின்னாடி பக்கம் அடுப்பு இருக்கு, அங்கே வேணா வச்சு பற்ற வைக்கிறீங்களா? சரிங்க, நான் அந்த வச்சு விட்டார். பாத்ரூமு பக்கத்துலேயே இருக்குமா? சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். வச்சுட்டு நம்மளும் அடுப்பில் அந்த காப்பியை வைப்போம், இல்லைன்னா ஆடு நாடிடுவார் இவர் வேற. தண்ணி சுற்றணும், மகாவை எழுப்பி விடுவோம். ஏமாடியே சொல்லுங்கம்மா. எங்கம்மா பேத்தின்னு எந்திரிச்சுதா இல்லையா? இந்த தண்ணி காய வச்சிருக்கேன், இந்த போய் எழுப்புறேன். வீட்டுக்கு வந்த வருமாவா இப்படி 7:30 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கலாமா? நேரம் கிழமை எழுப்பி விடுங்கம்மா. இந்த போய் எழுப்பி விடுறேன். மகா எம்மாடி? மகா கதவை தர. அம்மா கூப்பிடுறாங்க போல, விடிஞ்சிருச்சோ, கண்ணை முழிக்க முடியல, தூக்கம். சரி போவோம். ஏத்தி எந்திரிச்சதா இல்லையா? உடம்பு அசதி போல, புள்ள தூங்கிட்டு இருக்காத, வந்துருவா. அம்மா ஏண்டி, நம்ம வீட்டில் இருக்கும்போதே சொன்னேன்ல உனக்கு, நேரங்காலமா எந்திரிச்சு பழகணும், மாமியார் வீட்டில் நம்ம வீடு மாதிரி தூங்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு. நீ தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்லைம்மா, கண்ணெல்லாம் எரியுதா, நேரத்தெல்லாம் நேரமாகவே எழுப்பி விட்டீங்க,
பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணணும்னு இப்ப நேரமா எந்திரின்னு சொன்னா எப்படி? என்ன பேசுறீங்க? ஒண்ணும் இல்லம்மா. என்ன பேத்தி, நேத்து சந்தோஷமா இருந்தீங்களா? ஏய் மாமியார் கிழவி, மண்டையில உனக்கு ஏதாவது இருக்குதா இல்லையா? என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? மண்டையில முடியுதா இல்ல மூளையுமா இல்ல? டாடி இப்ப நான் என்ன தப்பா பேசிவிட்டேன்? உன் வாயை வச்சு நீ கொஞ்ச நேரம் கம்மன் இரு. வெத்தலை பார்க்க போறியா? அதோட நிறுத்து. எல்லாரும் போகட்டும், உனக்கு இருக்குது. என்னம்மா சந்தோஷம் தானே? சரி, தண்ணி காய வச்சுட்டேன், தண்ணி சுட்டுருக்கோம். ஓ குளிச்சுட்டு வந்துரு. சரிம்மா. சந்தோஷம் எந்திரிக்கலையாம்மா? இல்ல தூங்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு மட்டும் எல்லாம் கேட்கலாம். நம்ம ஏதாவது கேட்டா மண்டையில மூளை இருக்கா முழி இருக்கான்னு கேட்பாளுங்க. ஏங்க மாமா, உங்களுக்குலாம் ஊர்ல தோட்டம்லாம் இல்லையா? இல்லம்மா, நமக்கு இருந்துச்சு. அதெல்லாமே வந்துட்டு அண்ணன் தம்பி எல்லாம் சொத்தை பிரிச்சு கொடு, எங்களுக்கு கஷ்டம்னாங்க. அதனால ஆளாளுக்கு பிரிச்சு வித்து எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. உங்களுக்கெல்லாம் எப்படி சொத்து பத்திலாம் இருக்கு? முதல்ல இந்த ஊரே எங்க தாத்தாவுக்கு தான். நாங்க தான் பார்த்து எல்லாத்துக்குமே பிரிச்சு கொடுத்தோம். ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த ஊர்க்காரங்களும் எங்க வீட்டுல தான் திம்பாங்க. ஆனா நமக்கு ஒரு வா சோறு போட்டதுன்னா அம்பிட்டு இது பண்ணுவானுங்க. என்ன பேசிக்கிட்டு இருக்க? கம்பெனி இருக்காஞ்சனா? என்னப்பா நான் பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? உண்மையை தானே சொல்றேன். நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? அப்படி இருந்த குடும்பம் தான் கல்யாணத்தை சிம்பிளா கோவில வச்சு பண்றாங்க. ஆமா, நானும் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் கௌசல்யா, உன் புருஷன் வாராருன்னு கல்யாணம் முடிஞ்சு போச்சு, எப்பதான் வாராரு? அது அவரு ஃபாரின்ல இருக்காங்க, லீவ் கிடைக்கல. அப்படியா? வந்தவங்கள வேற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், புள்ளைய கூட்டிக்கிட்டு கிளம்புறேன்னு. கேட்டியா? பாரு எம்பிட்டு அசிங்கம்னு. என்ன கொஞ்ச நேரம் கிளம்புறது தானே, கம்பெனி இரு. ஏய் எரும மாடு, இங்க நான் பேசிக்கிட்டு தானே இருக்கேன். போ போய் குளி. அம்மா பா, நீ வந்து குளிப்பாட்டி விடுறியா? இல்ல நான் போய் அப்பாக்கு ஃபோன் பண்ணி சொல்லவா? நீ என்ன கண்டுக்கல வைக்கலன்னு. இப்பனாலும் உசுர் எடுக்க வேண்டியது. மமதா வளர்ந்துட்டாலே அவளே குளிச்சுக்க மாட்டாளா? நீங்க தான் குளிப்பாட்டி விடணுமா? அது அவங்க அப்பன் செல்லம், அதனால அப்படி. மகா இந்த வாங்க நீ. நீ வாமா, இந்த அவன் மருமக குளிக்கணும்ன்றா, அவளை குளிப்பாட்டி விடுவா. சரியான சோம்பேறி போல இருக்கே. உட்காந்துக்கிட்டு அவ பிள்ளையும் எங்க மருமக குளிப்பாட்டி விடணுமா? மூஞ்சி முகர கட்டையும். அத்தை வந்துட்டாங்க, போ குளிப்பாட்டி விடுவாங்க போ. நானா? நீதான் இதெல்லாம் கத்துக்கிட்டாதானே பின்னாடி உனக்கு ஒரு புள்ள பிறந்தா நல்லா இதான் செய்வ. போ போ. சரிம்மா வா போலாம். சரியான கடைஞ்செடுத்த சோம்பேறி போல இருக்குதே. நாளைக்கு வயசுக்கு வர மாதிரி இருக்கு. அதையே குளிக்க சொல்லி எல்லாம் பண்ண சொல்லுங்க. எத்தனை காலத்துக்கு தான் நீங்களே பண்ணுவீங்க வைப்பீங்க? அந்த முன்னாடி நம்ம மானத்தை வாங்குறதே வேலையா இருக்கு. சாப்பாடெல்லாம் ஆயிருச்சு, வாங்க எல்லாரும் கை கழுவிட்டு சாப்பிடலாம். என்னம்மா அதுக்குள்ள ஆக்கிட்டியா? அப்புறம் என்ன, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நானு. வாங்க. காஞ்சனா, மாப்பிளைக்கு போன் போட்டு வர சொல்லி சாப்பிட. அப்புறம் சாப்பிட கூப்பிடலாம், அதுக்கு வேற கோவிச்சுக்குவாரு. சரிப்பா, நான் வர சொல்றேன். ஏங்க சம்பந்தி, மாப்பிளைக்கு அம்பிட்டு பயம். பயம் இல்ல, அவரு சரியான சிடுமூஞ்சி. எங்க அக்காவைக்கு யார் இருக்காங்க என்ன ஏதுன்னுலாம் பார்க்க மாட்டாரு, சட்டீர்னு அடிச்சு போடுவாரு. அப்புறம் அடிச்சு கூட்டிட்டு வந்து எங்க வீட்டில் விட்டுட்டு போயிடுவாரு. அதனால தான் அவருக்கு மதிப்பு எங்க வீட்டில் ரொம்ப அதிகம். நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள எம்பட்டு பிரச்சனை. சரி வாங்க, கை கழுவிட்டு சாப்பிடுவீங்க. மணி ஆகி போச்சு உங்களுக்கும். ஐயா, எல்லாத்துக்கும் நல்லா சாப்பாடு பார்த்து வைக்கணும். நீங்க பாட்டுக்கு நிக்காதீங்க, சரியா? அதெல்லாம் நாங்க வச்சுக்கிறோம்மா, நீங்க போங்க. நான் அந்த ரூம்ல அவங்களுக்கு சாப்பிட போறேன். எல்லாம் சாப்பிடுங்க, வயிற்று கேட்டு சாப்பிடுங்க, சாப்பிடாம கூச்சப்படாம. அதெல்லாம் சாப்பிட்டுக்கிறோங்க சம்பந்தி. நல்லா சாப்பிடுங்க. ரத்த பொரியல் வைக்கட்டுமா? ஐயோ வேணாம் மாப்பிள்ள, இதுவே இருக்குன்னு சாப்பிட முடியல. நல்லா சாப்பிடுங்கம்மா. அப்பா, உங்களுக்கு எதுவும் வேணுமாப்பா? இல்லம்மா இருக்கட்டும். மாமா, அத்தை, இதை சாப்பிட்டு வாங்கிக்கிறேம்மா. மகா, அன்புக்குட்டியே நீ தூக்கிக்கோ, அவங்க சாப்பிடட்டும். அதுக்கப்புறம் கூட கொடுத்துக்கலாம். இல்ல, அவ என்கிட்ட இருந்து தான் சாப்பிடுவா, இல்லைன்னா அழுவா. சரி சாப்பிட்டோம். என் புருஷன் எப்படி என் குடும்பத்தை அவர் குடும்பமா எடுத்து எல்லாம் பாக்குறாரோ வைக்கிறாரோ, அதே மாதிரி தான் என் மாப்பிள்ளையும் எங்களை நல்லா பாத்துக்கிறாரு. என் பிள்ளையும் நல்லபடியா பாத்துக்கணும். ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். என்னங்க வைக்கவாங்க? அப்படிதானே இருக்கேன், இரு. ஏனியே, அது சீதாவுக்கு கறி எடுத்து வைக்க வேண்டியது என்ன? புள்ள சாம்பார்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கற? அவளுக்கு தான் கறி குழம்பு இறங்க மாட்டேங்குது. சாம்பார் அப்பளம் பொரியல் தானே கேக்குறேன். ஏண்டியம்மா, கறி சோறு நல்லா சாப்பிட்டாதானே உடம்பு தெம்பா இருக்கும். எங்க காலத்துக்கு நல்லா இருக்க முடியும். இப்படி போய் வெறும் சக்கையை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா எப்படி உடம்பு ஏறும்? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆமா, பிடிக்காது கிடிக்காதுன்னு சொல்லிக்கங்க. என்னங்க, இந்த குழம்பு ஊத்தவா? இரு சாப்பிட்டுக்கிறேன். நம்மளும் தான் உட்காந்து சாப்பிட்றோம். நம்மள ஒரு வார்த்தை இந்த அக்கா கேக்குதா? பாரு அவங்க புருஷனோட எப்படி கவனிக்குதுன்னு. ஏமாமா, சம்பந்த குடும்பம் எப்ப கிளம்புறாங்களா? இன்னைக்கு கிளம்புறேன்னு சொன்னாங்க மாப்பிள்ள. மதியானம் இப்படி கிளம்பிடுவாங்க. சரி பாவம் மகா, என்ன பண்ணுன்னு தெரியல. சரி, நம்ம வீட்லயும் விருந்து வைக்கணும். மாப்பிள்ளையும் மகாவையும் கூட்டிகிட்டு போய் இந்த வாரத்துல வச்சிருவோமா? காசு வச்சிருக்கீங்களா இந்த வாரம் செய்யறதுக்கு? ஏன் இப்ப மூஞ்ச இழுக்கிற? இப்பதான் நகை போட்டிருக்குது, தட்டு தாமலை எல்லாம் வச்சிருக்க. அதுக்கே செலவாயிடுச்சுன்னு நீங்க அதுக்குள்ள இதை செஞ்சு அப்புறம் செலவுக்கு காசு இல்லைன்னா என்ன பண்றது?
எம்மாடியே நீ ஒன்றும் செய்யணுன்ற அவசியம் இல்லம்மா நீங்க வந்தீங்கனாலே போதும். என்னத்த பேசுறீங்க? ஏன் மச்சான் நான் விருந்து வைக்கிறது இல்லையா, அப்புறம் என்னத்த நான் மச்சான்னு சொல்றது? சரிங்க மாப்பிள்ள, உங்க மச்சானுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்க. அப்ப இந்த வாரத்துல நான் பார்த்து சொல்லி போடுறேன். அந்த நேரத்துல எல்லாரும் வந்துருங்க நம்ம வீட்டுல விருந்து. மாமாவுக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு நாள் வீட்டுக்கு கூப்பிட்டு சோறு போடல. இப்போ அண்ணன் கல்யாணத்துக்கு தான் விருந்து சாப்பாடு சாப்பிடணும்னு இருக்கு போல இருக்கு. சரி அப்ப விருந்து வந்து ஒரு புடி பிடிச்சிருவோம். இதுதான் குழந்தையா குசும்பா? ஏமாமே நான் சாப்பிடக்கூடாதா ஏமாமே வீட்டுல? நீ சாப்பிடு, நீ சாப்பிட போகதானே மீதி உங்க அக்காவுக்கு. சாப்பிடுங்க. பாத்தீங்களா மாமா, நீங்க என்னைய சொன்ன உடனேயும் அக்காவுக்கு எப்படி கோவம் வருதுன்னு. கேரடி வாய மூடிட்டு சாப்பிடு சொல்லிவிட்டேன். வாய மூடிட்டு எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லி காட்டி என் குழந்தையாக்கு. நீ சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாம இருந்தாலும் சரி. ஏய் அவங்க ஏதோ விளையாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க, அப்பதான் மூஞ்சி தூக்கிட்டு போறான். உட்காந்து பரிமாறடி. எக்கோய் திமுரு பிடிச்ச பாவா அப்படித்தாமா. சரிம்மா மகா, பார்த்து பத்திரமா இருக்கணும் சரியா? அத்தை மாமா பேச்சு கேட்கணும். அழுத எப்படிமா? அழக்கூடாது சரியா? மகா அழாதுமா, ஏன் பழுவுற? அப்பாவை நல்லா பாத்துக்கோமா, அப்பாவை திட்டாதீங்க. அழத்த மாட்டேம்மா சரியா? பார்த்து பத்திரமா இருக்கணும். ஏதாவது ஃபோன் பண்ணுங்க. தெரிஞ்சா அம்மாவும் அப்பாவும் பாவண்டா, அவங்கள நீ தான் இனிமே பார்த்துக்கணும். பசங்க கூட போகாம அப்பா அம்மா பேச்செல்லாம் கேட்கணும் சரியா? அம்மா அப்பாவை நான் பாத்துக்கிறேன், நீ பத்திரமா இருக்கா? ஏதாவது ஒண்ணு நான் சொல்லணும் வந்துடுறேன். மகா நாங்க போயிட்டு ஃபோன் பண்றோம்மா. மாமா அத்தை எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. நான் உங்க எல்லாத்தையும் நினைச்சிட்டே தான் இருப்பேன். நாங்கள் தாண்டம்மா. நீ ஹே இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? நினைச்சோனே போன் இருக்கு, பேசிக்கலாம், வீடியோ கால்ல பாத்துக்கலாம் சரியா? சும்மா அழுதுட்டு இருக்காத. சரி அண்ணி, அன்பு நல்லா பாத்துக்கோங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரியா? நீ உன் உடம்ப பாத்துக்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. சரி அண்ணி. ஹே லூசு, அழுகாத முதல்ல சரியா? எங்க புள்ள கையில காசு கொடுத்துட்டு வாங்க செலவுக்கு. அந்த எடுத்துறேன். மகா இங்க வாமா. அப்பா இந்தாமா செலவு காசு வச்சுக்க சரியா? ஏதாவது ஒண்ணு நாள் வாங்கிக்க. ஐயோ மாமா எதுக்கு காசெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமாப்பா எனக்கு வேணாம், உங்களுக்கு ஏகப்பட்ட கடன் செலவெல்லாம் இருக்கு, நீங்க வச்சுக்கோங்கப்பா, உங்களுக்கு தான் வேணும். இருக்கட்டும் இருக்கட்டும், அப்பா நான் பாத்துக்கிறேன், நீ வச்சுக்க. வாங்கிக்க மகா வாங்கிக்க. மாப்பிள்ள மகா சின்ன பொண்ணு, அந்த அளவுக்கு விவரம் தெரியாது. கூட குறைச்சல் இருந்தாலும் பொறுத்துக்கங்க. ஒரு சுடுசொல் கூட நாங்க சொல்லாம வளர்த்துட்டோம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா, என் பொண்டாட்டி நான் பாத்துப்பேன். சம்மந்தி உங்க எல்லாத்தையும் நம்பிதான் விட்டுட்டு போறேன். பிள்ளைய நல்லா பாத்துக்கங்க. அதெல்லாம் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க. இனிமே மகா எங்க வீட்டு பொண்ணு, ஏன் மகா, நீங்க எதை பத்தி கவலைப்படாம போயிட்டு வாங்க. சரிங்க சம்மந்தி, 3 நாள் கழிச்சு விருந்துக்கு போன் பண்ற, எல்லாரும் வந்துருங்க. நாங்க வந்துடுறோம். இங்கிட்டு வாமா, அவங்க கிளம்பட்டும். சரிம்மா பார்த்து பத்திரமா இரு. பாரு, நீ அழுதினா அவங்களும் வருத்தப்படுவாங்க. சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும் சரியா? நான் இருக்கேன் உனக்கு, எப்பவும் நான் இருப்பேன். பாத்தில என்ன மாதிரி செயின் கண்ணாடி எல்லாம் நீ வாங்க முடியாது தெரியுமா? ஓவரா நடிக்காத, இதை விட சூப்பராவே நான் வாங்குவேன். எங்க வாங்கி கட்டு பாப்போம். இது பக்கத்து ஒரு திருவிழால எங்க அப்பா வாங்கிட்டு வந்தாரு. இதெல்லாம் சீக்கிரமாவே உடஞ்சு போயிடும். இது என்ன தங்கமா? வெறும் பிளாஸ்டிக் செயின் தானே. ஏய் தங்கனாலும் நான் எப்படி போட்டிருக்கேன்ல, நீ போட்டிருக்கியே. மூஞ்சா பாரு பட. எப்பா எப்பா என்னம்மா என்ன? எப்பா பாருங்கப்பா, இந்த அரவிந்த் இதெல்லாம் போட்டிருக்கேன்னு சொல்லி என்கிட்ட திமிரா பேசுறான். எனக்கு அந்த மாதிரி வேணும், வாங்கி கொடுங்க. கேவரு, இதெல்லாம் அப்பா கிட்ட கேட்க கூடாது. மாமாவுக்கு புதுசா கல்யாணம் இருக்கு, மாமா கிட்டயும் அத்தை கிட்டயும் போய் கேட்கணும். எங்க கிட்டயா கேட்டுக்கிட்டு இருப்ப? எப்பா என்னப்பா கேவரு, எதுனாலும் உங்க மாமா கிட்ட கேட்கணும், எங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்ப? ஆமா எங்க அவன் வெளியே போயிருக்கான், அந்த கொஞ்ச நேரத்துல வந்துருவான். எங்க மாமா வந்தோனையும் எங்க மாமா கிட்ட சொல்லி நானும் இந்த மாதிரி வாங்கி போடுவேன். அப்புறமேட்டுக்கு இருக்கும் உனக்கு. நீ முதல்ல வாங்கி காட்டு, அதுக்கப்புறம் பேசலாம். அரவிந்த் ஏ வீரா போனவனே, இங்க வாங்கி வச்சது எங்கடா காணோம்? நான் தான் போட்டிருக்கேன். ஒழுங்கு மரியாதை கழட்டி வச்சிரு, ஒரு நாள்ல ஒட்டச்சு வாயில போட்டுடுவேன். வந்தேன் வை. என்னங்க எது கூப்பிட்டீங்க? எந்தாச்சும் விசேஷம் முடிஞ்சாச்சு, நீ வீட்டை பக்கம் பார்த்து போக வேண்டியதானே? மாடு வேற அங்க மேயாம கட்டி கிடக்குது. என்னங்க இருங்க, நாளைக்கு எதுவும் போலாங்க. குழந்தை வீட்டுக்கு வந்தாலே புகுந்த வீட்டை மறந்துடுறது. கிளம்ப போவோம்.
ஷோ, என்னங்க நீங்க அப்புறம் அந்த வாழைத்தார் எடுத்துட்டு போவோமா? பந்தல் பிரிக்கும் போது தானே அவுக்க முடியும், இப்பயே எடுத்துட்டு போக முடியும். எப்ப பந்தல் பிரிக்கிறாரமா உங்க அப்பா? 7 நாள் கணக்கு பண்ணி போட்டிருக்காங்க, இன்னும் 4 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். சரி எப்ப வெட்டுறாங்கன்னு கேளு. நமக்கு ஒரு தாரு உங்க அப்பாட்ட சொல்லி வைக்கி. ஒரு தரே நம்ம என்ன பண்ண போறோம்? கடையில போய் ஒரு பழம் 4 ரூபாய்க்கு வாங்குறோம். அதே இதை நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னா நமக்கு மொத்த பணமும் கிடைக்கும்ல. சரி போய் கிளம்பு, மணி ஆகி போச்சு, வீட்டுக்கு கிளம்புவோம். சரி இருங்க, சோறு குழம்புலாம் எடுத்துட்டு வரேன். வீட்டுக்கெல்லாம் போய் சமைச்சுக்கிட்டு இருக்க முடியாது. சரி போய் எடுத்துட்டு வா. எப்பா இங்க ரொம்ப வேக்குதுப்பா, ஒரு மாதிரி வெக்கையா இருக்குது. நம்ம வீட்டுக்கு போயிடலாம்பா, அங்க போனா ஏசி இருக்கு, ஏசியில படுத்துக்கிறேன். சரிம்மா அதான் அவ்வளவு கிளம்பியாச்சுல. வயா பேரண்டி, தோட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டியா? வந்துட்டேன் அப்பாயி. எங்க மகா? பேத்தி ரூமுக்குள்ள தான் இருந்துச்சு, தூங்குமா என்னமோ. சரி அப்பாயி, நான் போய் பாத்துக்கிறேன். உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெரியலையா? வெளியே வந்து உட்கார சொல்லு, 4 மனுஷ மக்கள் கூட உட்காந்து பேசி சிரிச்சு கலகலன்னு இருக்க வேண்டியதானே? புது இடம் இல்ல அப்பாயி, இப்பதானே வந்திருக்கா, புரிஞ்சுக்குவான். அந்த காலத்துல நானா வாக்கப்பட்டு வந்த நேரம் ஒரு நிமிஷம் அந்த ரூம்ல எல்லாம் உட்கார முடியாது. என் மாமியார் அந்த வேலை செய்யி, இந்த வேலை செய்ய, அதை பண்ணு இதை பண்ணுன்னு பாடா படுத்தி எடுப்பாங்க. ஆனா இந்த காலத்து பிள்ளைங்களாம் கொடுத்து வச்சிருக்குதுங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது ஆளாளுக்கு தனித்தனி ரூமோட வருதுங்க. நம்பணுமா அப்படி இருந்தோம்? மகா, வாங்கண்ண. என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கியா? யாரும் எதுவும் சொன்னாங்களா வீட்ல? இல்ல, யாரும் எதுவும் சொல்லல. அப்புறம் எதுக்கு அழுதுட்டு இருக்க? இல்ல, எங்க அப்பா ஞாபகம் வந்துருச்சு. இன்னைக்கு தானே அவங்க கிளம்புனாங்க, அதுக்குள்ளயுமா? இல்ல, எனக்கு எங்க அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவரை விட்டுட்டு நான் இருந்ததே இல்ல. முதல்ல எல்லாரும் என்ன தனியா விட்டுட்டு போயிருக்காங்களா, அதான் எனக்கு அழுகழுதியா வருது. அழாத, நம்ம தான் இன்னும் 2 நாள்ல கிளம்புவோம்ல, போயிடலாம். சரியா? இங்க பாரு, நேரத்துக்கு வீட்டுக்கு போயிருப்பாங்களா இல்லை லேட்டா இருக்குமா? தெரியல. சரி, அவங்க வீட்டுக்கு போனோடனே ஃபோன் பண்ணுவாங்க, வீடியோ கால்ல நீ பேசு. சரியா? சரி. சரி, ரூமுக்குள்ளேயே உட்காந்துருந்தா உனக்கு அப்படிதான் இருக்கும். வெளியே எல்லாரும் இருக்காங்க, அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோவே, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். சரியா? வா, வெளியே வா. சரி. கண்ணு தொடச்சிட்டு வா. வா பேத்தியே வா, உட்காருமா உட்கார். ரூமுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க நான் இருக்கேன், உங்க அத்தை நாத்தனார் எல்லாரும் இருக்காங்களே, வெளியே உட்காந்து இருக்க வேண்டியதானே? இல்ல, அவங்க அம்மா அப்பா ஞாபகம் வந்துருச்சா பையி, அதான் ஒரே அழுக. இதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுமா? கல்யாணம் புதுசுல நானுமே தான் எங்க அம்மா அப்பாவெல்லாம் நினைச்சு அழுதேன். அப்புறம் போக போக எனக்கு பழகிடுச்சு. இப்பெல்லாம் அவங்க ஞாபகமும் வரதில்ல, ஒன்றும் இல்லை. சரி, அப்படித்தான் இருக்கும் கல்யாணம் புதுசுல. அதுக்கப்புறம் போக போக பழகிடும். சரியா? எல்லாரும் கூட பேசிச்சு கலகலன்னு இரு. இந்த வீடெல்லாம் இனிமேல் நீ தான் பார்க்கணும், வைக்கணும், வீட்டு வேலை பார்க்கலாம், பாத்திரம் மட்டம் கழுவலாம், அப்படி அப்படியே ஏதோ ஒரு வேலையை பாரு. சரி. ஏண்டி உன் நாத்தனார் என்ன பண்றாங்க இது பண்றேன்னு போய் பாத்தியா, பேசினியா? நான் என்னத்தம்மா போய் பேச சொல்றேன் அவங்க கிட்ட? வேற இனிமே அப்படிலாம் இருக்கக்கூடாது. உன் நாத்தனார் இனிமே நீ தான் போய் பார்க்கணும், அவங்க கிட்ட போய் பேசணும். புது இடம்ல, சரியா? என்னத்த போய் பேசுறது, அவங்க இந்த ரூமை விட்டே வெளியே வர மாட்டேங்கிறாங்க. புது இடம்ல அந்த புள்ளைக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லைல்ல. நம்ம போய் பேச பேசத்தான் எல்லாத்துக்கிட்டையும் பேசி பழகும். அவங்கள வந்து பேச சொல்லு. என்னடி ஏமா, அந்த மனுஷன் வீட்டுக்கு போகணும்னு சொல்றாருமா, கிளம்புறேன். என்னடி இப்படி திருதுப்புன்னு சொல்ற? அவரும் திருதுப்புன்னு தான் என்கிட்ட சொல்றாரு, கிளம்புறேன். இருந்துட்டு நாளைக்கு எதுவும் போலாமல, சாப்பாடுலாம் ஆக்கி கிடக்கு. அது ஒரு பிரச்சனை இல்ல, டப்பால போட்டு எடுத்துட்டு போறேன். அதானே, எடுத்துட்டு போலனாதான் அது ஆச்சரியம். ஏறு, நீ சம்பாதிச்சதையா நான் எடுத்துட்டு போறேன்? எங்க அப்பா வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. மொத்தத்தையும் நீயே எடுத்துட்டு போனீங்கன்னா அப்ப நாங்க என்ன பண்றது? ஐயே, கம்முனு இருங்கடி, சண்டை போடாம. சரி, எடுத்துட்டு போ. சரிம்மா. ஏம்மா, உன் மவ டப்பால எடுத்துட்டு போறேன்னு சொல்லுவா, பார்த்தா அண்டாவிலதான் எடுத்துட்டு போவா, நமக்கு கொஞ்சம் கூட வைக்காம. யார் வீட்டுலடி எடுத்துட்டு போறா? நம்ம வீட்டுல தானே எடுத்துட்டு போறா, விடு. இதே மாதிரி நான் எடுத்துட்டு போனா நீ விடுவியா? நீயும் கல்யாணம் பண்ணி போனீங்கன்னா நீ தான் எடுத்துட்டு போவ, நான் வேணாம் சொல்ல முடியும்? உன் மவ எவ்வளவு எடுத்துட்டு போறா என்னன்னு தெரியாது, நான் போய் பாக்குறேன். அடுத்தவங்களுக்கு வேணும், அவங்களும் சாப்பிடுவாங்களான்னு நினைக்க மாட்டா, மொத்தத்தையும் அள்ளி கட்டிட்டு போயிருவா. ஐயே, இதுகளை இந்த சின்ன சின்ன சோத்துக்கு குழம்புகளாம் சண்டை போட்டுக்கிட்டு கிடக்குதுங்க. சோறு போட்டு வச்சாச்சு, குழம்பையும் ஊத்தி எடுத்துட்டு போவோம். ஆமாக்கா, வாமக்கா. அண்ணி, என்னம்மா சாப்பிட்றியா? இல்லைங்க நீ, வீட்டுக்கு கிளம்பிட்டமா, அதான் சாப்பாடு குழம்பெல்லாம் எடுத்துட்டு போறேன். இந்நேரத்துக்கு போய் அங்க போய் சமைக்கிறது வைக்கிறதெல்லாம் ரொம்ப சிரமம். இன்னைக்கு மட்டுமா சோறு குழம்பு எடுத்துட்டு போற? எப்பெல்லாம் வரையும் அப்பெல்லாம் சேர்த்து தானே எடுத்துட்டு போற. பாத்தியா மகா, நான் என்ன வேற உங்க வீட்டுல இருந்தா போய் உரிமையா எடுத்துட்டு போக முடியும்? நம்ம வீட்டுல தான் உரிமையா எடுத்துட்டு போக முடியும். எடுத்துட்டு போங்க நீ. இங்க பாருங்க, நீ எடுத்துட்டு போன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிருவா. ஏண்டி, அம்மாட்ட சொல்லிடு, சாப்பாடு கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால நானே எல்லாம் எடுத்துக்கிட்டேன்.
நீங்க ஏதாவது ஆக்கிக்கோங்க ராத்திரிக்கு. அப்புறம் குழம்பு எடுத்துக்கிட்டேன், கொஞ்சோண்டு வச்சிருக்கேன், சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ஏண்டி அக்கா, அவ்வளோ சோறு அவ்வளோ குழம்பு எடுத்துட்டு போறியே, 3 பேர் 4 பேருக்கு எதுக்கு அவ்வளோ? என் மாமனார் என் புருஷெல்லாம் நல்லா சாப்பிட்றவங்கடி, இத்திலூண்டு கொண்டு போனா என்ன சொல்லுவாங்க? அதுக்கு உன் வீட்டுல நீ ஆக்கணும். இங்க வந்த வீட்ல இருந்து மொத்தத்தையும் எடுத்துட்டு போக கூடாது. இங்க நாங்க எதை சாப்பிடுவோம்? நீயும் கல்யாணம் பண்ணுவல, அப்ப நான் பாத்து. ஏப்பா சாமி, ஆனா நான் உன்ன மாதிரிலாம் இருக்க மாட்டேன்பா. அதையும் பாக்கிறதுக்கு தானே நான் இருக்கேன். நீ இந்த வீட்ல இருந்து ஏதாவது எடுத்துட்டு போ, அப்புறம் பாத்துக்க. சரி சரி, எடுத்துட்டு போங்க நீ, நாங்க ஏதாவது பண்ணிக்கிறோம். சும்மாவே எடுத்துட்டு போவா. எடுத்துட்டு போன்னு சொன்னா சும்மா விடுவாளா என்ன? நாளைக்கும் இதே சாப்பாடு குழம்பு தானா? யாரு இப்படியே பேசிக்கிட்டுன்னு வச்சுக்கவே, அப்பா போனை போட்டு போடுவேன். அப்பா இருக்கிறதுல தானே நீ ஆடிட்டு இருக்க. இரு இரு, நான் அன்னிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்றேன். அப்புறம் நீ எப்படி இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போறேன்னு பாக்குறேன். ஐயோ கம்முன்னு இருங்க, நீ அவங்க எடுத்துட்டு போட்டு. சரிம்மா, பார்த்து பத்திரமா இரு. ஃபோன் பண்ணு, என் நம்பர் உங்ககிட்ட இருக்குதானே? இருக்கு, நீ சேவ் பண்ணி வச்சிருக்கேன். சரி ஃபோன் பண்ணு. நான் வேலையா, காட்டு வேலை, ஆடு மாடை பார்க்கணும் வைக்கணும், ஊருப்பட்ட வேலை இருக்கும், ஃபோன் பண்ண முடியாது. நீ ஃபோன் பண்ணு சரியா? சரிங்க நீ. சரி, அத்தை மாமாவும் ஃபோன் பண்ணாங்கன்னா கேட்டேன்னு சொல்லு. சரிங்க நீ. என்ன பேரண்டி, கிளம்பியாச்சா? ஆமாமாயி, போய் அங்க ஆடு மாடெல்லாம் பார்க்கணும்ல, எல்லாம் போட்டபடியே வந்தோம். சரியா சரியா. உன்னை தான் வர சொல்றேன், நீ தான் வரமாட்டிக்கிற. எங்கயா நம்ம எங்கிட்டு போயாது எதையாவது ஒன்று சாப்பிட்டோன்னா உடம்பு செல்லாம போயிருது. உடம்பு செல்லாதோட இங்க வந்தா உன் அத்தைக்காரி ஊரில் இல்லாத நியாயம் பேசுறா, அதனால எங்கிட்டும் போக முடியலையா? சீதா, மணி ஆகி போச்சு, வா. காஞ்சனா, காஞ்சனா, வாரேன், எடுத்துட்டு வர வேணாமா? மகா சந்தோஷம் கூப்பிடு. சரிங்க நீ. பெட்ரோல் வேற போடணும். என்னக்கா கிளம்பிட்டியா? ஆமாண்ணே சந்தோஷ், உங்க மாமா வேற வீட்டுக்கு போவோம், அங்க ஆடு மாடெல்லாம் கட்டி கிடக்குனாரு, அதான் கிளம்பிட்டேன். சரிக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி, அப்புறமேட்டுக்கு ஃபோன் பண்றேன். பெட்ரோல் போடணும்டா, உங்க மாமா கிட்ட காசு இல்ல, ஒரு 200 ரூபா காசு கொடு. சரி, இரு எடுத்துட்டு வரேன். மகா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத, நான் எப்பயும் நம்ம கிட்ட பெட்ரோல் காசு வாங்கிட்டு போவேன். சரிங்க நீ வாங்கிட்டு போங்க. இந்தாக்கா. நீ உங்க மாமா கிட்ட எதுவும் சொல்லிவிடாத, அப்புறம் காசு ஏன் வாங்கினு என்னைய திட்டுவாரு. யாரும் சொல்ல மாட்டோம், நீ போயிட்டு வா. அப்புறம் விருந்து வேற வைக்கிறேன்னு சொன்னாரு உங்க மாமா. ஃபோன் பண்றேன், மகாவை கூட்டிட்டு எல்லாரும் வந்துருங்க. சரி வந்துடும். காஞ்சனா, வரியா இல்லையா? நான் கிளம்பவா? சரிடா, உங்க மாமா வேற கூப்பிடுறாரு, வரலன்னா கத்துவாரு. போயிட்டு வரேன். ஃபோன் பண்ணு மகா, ஃபோன் பண்ணுடா. போயிட்டு வரேன். எடுத்துட்டு வர வேணாமா? கத்துறீங்க. மணி ஆகி போச்சுல. போவோம், அவ்வளவுதான். மலை மாடு மாதிரி நிக்காம வண்டியில ஏறு, உங்க அப்பா தான் கத்துறாருல. சரியா பாயி, போயிட்டு வரோம். போயிட்டு வாங்கம்மா. அம்மா போயிட்டு வரமா. அப்பா எங்க இன்ன வரைக்கும் ஆள காணோம்? தோட்டத்துல இருந்து இன்னும் வரலமா. சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டியா? எல்லாமே எடுத்துக்கிட்டேமா. என்னம்மா கிளம்பிட்டீங்களா? ஆமாப்பா, எங்கப்பா போனீங்க என்ன வரைக்கும்? இந்த தோட்டத்துல காலக்குன்னா அவந்துக்குச்சுமா, அதை இழுத்து கட்டிட்டு வரதுக்குள்ள மணி ஆகி போச்சு. நம்மளோடதா? இல்லம்மா, முருகையாவதுமா. என்ன பார்த்தேன், எனக்கு தெரியாம மாடு எதுவும் வாங்கிட்டீங்களோன்னு நினைச்சேன். உனக்கு தெரியாம இந்த வீட்டுல ஒரு அணு அசையாதடி. பிள்ளைகளுக்கு அந்த ஊர்ல இருந்து கொண்டு வந்தாங்களே பலகாரம், அந்த பாலம், அது இதெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் கொடுத்து விட்டியா? என்ன இல்லையாங்க? கொடுத்து விட வேண்டியதானே? இங்க வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? எங்க மருமக வீட்டுல இருந்து கொண்டு வந்தது இங்க சாப்பிட. மொத்தமா நம்மளே தான் திங்கணுமா? பிள்ளை கொடுத்து விடாம போய் பையில போட்டு எடுத்துட்டு வா. இங்க வந்தாதான்ப்பா சரி. அம்மாவுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இந்த வீட்டுல இன்னொருத்தி இருக்காளே, அவளுக்கு மனசு வர மாட்டேங்குது. ஏண்டியே மொத்தத்தையும் எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க எடுத்து சாப்பிடுறது? உனக்கு இருக்கிற 4 பல்லுக்கு இருக்கிறத போட்ட சாப்பிடு போதும். இந்தாங்க. பின்னாடி உட்காந்து பிடிக்க முடியாதா? இங்கே 2 இருக்குப்பா. ஆமா, அந்த முன்னாடி வைங்க. வச்சுட்டேன் மாப்ள. காசு இருக்காமா? சந்தோஷம் கொடுத்தாம்பா. சரி, அப்ப சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிப்பா, போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கம்மா. சரிண்ணே, போயிட்டு வரோம். என்ன வீட்டுக்கு போனாலும் இப்ப என்ன தனியா உழ வச்சு ஆக்குவீங்க? இங்கே கடையில வாங்கிட்டு வர சொல்லி எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துக்காங்க. காலையில போய்க்கலாம் வீட்டுக்கு. கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் புடங்கணும், துணியெல்லாம் கிடக்காதா, துவைச்சு போடணும், வைக்கணும். எல்லாம் துவைச்சு போட்டதான் நாளைக்கு வேலைக்கு போக முடியும். இருங்க, நீ ராத்திரிக்கு அங்கே போய் சமைச்சிட்டு கஷ்டப்படாம இருங்க. காப்பி வைக்கிறேன், குடிங்க. நிரஞ்சன் வண்டியை விட போவான், அப்போ சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்கிறேன். எல்லாரும் சாப்பிட்டுட்டு ராத்திரி இங்கே தங்கிட்டு அப்புறமேட்டுக்கு பார்த்துக்கலாம். இல்லை வேற ஏதோ தங்கச்சி சொல்லுதுல, அப்புறம் என்ன? எல்லாரும் உள்ள வாங்க. தங்கச்சி வேத வாக்கு ஓதுனா போதும், ஒரு வார்த்தை சொன்னோடனே அதை கேட்டுறணும். வாங்க நீ வா கௌசி. வாரத்தை நிரஞ்சன் வண்டியை கொண்டு போய் விட்டுட்டு அங்க கடையில எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறியா? வரட்டவா? இப்போ ஃப்ரைட் ரைஸாப்பா? எல்லாருக்கும் அங்க சாப்பிட்டது இருக்கும். ஏதாவது வெஜிடேரியன்ல ஏதாவது வாங்கிட்டு வா. இட்லி தோசை மாதிரி வாங்கிட்டு வரவா? இல்ல, நான் உங்க அம்மாட்ட கேட்டுட்டே சொல்றேன். நீ போய் வண்டியை விட்டுட்டு ஃபோன் பண்ணு. சரிங்கப்பா. அழகு, அட வாங்க சங்கரண்ணா. என்ன கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்களா? கல்யாணம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்க, எந்த குறையும் இல்லாம. சரி, கல்யாணத்துக்கு வரலான்னு பார்த்தோம். நீங்க வேற இங்க வச்சிருந்தா பரவாயில்ல, ஊர்லன்னு சொல்லிட்டீங்க. இங்க வேலை வெட்டியை விட்டுட்டு வர முடியாது, அதான் வர முடியல. அதனால என்னங்க, இன்னும் 2 நாள் கழிச்சு நம்ம வீட்டுல விருந்து, மாப்பிள்ளை குடும்பத்துல எல்லாரும் வருவாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரிங்க. குடும்பம்லாம் பரவாயில்லைங்களா? நல்லா பாக்குறாங்களா, வைக்கிறாங்களா, பேசுறது? அதெல்லாம் தங்கமான குடும்பங்க, நல்லா பாத்துக்கிறாங்க பிள்ளைய. நம்மளும் அங்க இருந்து கிளம்பவே விடல. இருங்க இருங்க இருங்கன்னு நம்ம எல்லா பொழப்பு தண்ணி தீ விட்டு விட்டு அங்க இங்க இருக்க முடியாதுல்ல, அதான் வந்துட்டோம். அப்படியா? சரி சரி.
சரி அப்புறமேட்டுக்கு பேசுவோண்ணா. வீட்டில் இப்போ தான் வந்தோம். அதான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறமேட்டுக்கு பேசுவோம். சரிங்க அழகு, போயிட்டு வாங்க. நான் இந்த பால் வாங்க போகிறேன். பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்து இந்த வீட்டில் டீ வைக்கணும். சரிண்ணே. சரி. புள்ள கட்டி கொடுத்தாச்சுன்னு கவலை முகத்தில், ஆனாலும் சிரிச்சுக்கிட்டே பேசுறது. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? இந்த சங்கரண்ணா வந்தாரு, கல்யாணம் முடிஞ்சிச்சாதுன்னு கேட்டாரு, அதை பேசிட்டு இருந்தோம். ஏங்க புள்ள நம்மளே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, ஃபோன் பண்ணுங்க. வரும்போதெல்லாம் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்து நான் தான் இன்னும் போகலமான்னு சொன்னேன். இந்த ஃபோன் பண்ணுறேன். அத்தை, பாப்பாவை குளிக்க வைக்கணும். பாத்ரூம்ல தண்ணி இருக்கா? தண்ணி போட்டிருக்குமா, போய் குளிப்பாட்டி விடு. வா அன்பு வா. ஏன் பிள்ளைக்கு பச்சை தண்ணி ஊத்தாதீ, சளி கிட்ட பிடிச்சிட போகுது. இந்த அடுப்புல ஒரு பானை சூடு பண்ணவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. அடிக்கிற வெயிலுக்கு சுடுதண்ணியில் குளிச்சா அவ்வளோதான். அவள் இதிலே குளிச்சுக்குவா. சொல்றதே கேட்க மாட்டா எப்பயும். அப்புறம் சளி பிடிச்சிக்கிட்டு காய்ச்ச வந்துச்சுன்னு. என்னங்க பாட்டி தண்ணி குடுறா. இந்த வீட்டுல இன்னும் அத்தனை பிள்ளைங்க இருக்குதுங்க. தவிச்ச வைக்கு தண்ணி கேட்டா கூட ஒருத்தி மூந்து கொடுக்க மாட்டா. சரி குடிங்க. ஒன்னு அடிக்குது. அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டாங்களோ? ஹலோ அப்பா. ஆஹா, என்னம்மா பண்ற? சாப்பிட்டியா? சாப்பிட்டப்பா. வீட்டுக்கு பத்திரமா போயிட்டீங்களா? எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டோமா. அங்க அத்தை மாமா எல்லாரும் என்ன பண்றாங்க? உள்ள இருக்காங்கப்பா. நான் பாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கேன். பாட்டி கிட்ட பேசுறீங்களா? சரிம்மா குடு. பாட்டி அப்பா பேசுறாங்க, அப்படியே பேசுங்க. ஐயா, எல்லாம் வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்துட்டீங்களா? வீட்டுக்கு வந்துட்டோங்கம்மா. மகா சின்ன பிள்ளை, பத்திரமா பாத்துக்குங்க. அதெல்லாம் கவலையே படாதீங்கயா. எங்க பேத்தி நாங்க நல்லா பாத்துப்போம். அவளுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் தெரியாது, கொஞ்சம் பார்த்து பொறுமையா சொல்லி கொடுத்தீங்கன்னா செஞ்சிடுவா. சரிம்மா அதெல்லாம் நாங்க சொல்லி கொடுத்துக்கிறோமா. நீங்க கவலையே படாதீங்க, சந்தோஷமா இருங்க சரிங்களா? புள்ள நம்ம வீட்டுல தான் இருக்கு, நினைச்சோனே வந்து பார்க்கலாம் சரிங்களா? சரிம்மா, 2 நாள் கழிச்சு விருந்து வைக்கிறோம். எல்லாரும் வந்துருங்க குடும்பத்தோட. சரியா, வந்துடுறையா. சரியா, இந்த மாட்ட கொடுக்குறேன், பேசுங்க. இந்தாம்மா பேசு. அத்தை மாமாலாம் எங்கப்பா? மகா, எல்லாமே இங்கதாம்மா இருக்கும். எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க மாமா. அத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. கௌசியை கேட்டேன்னு சொல்லுங்க. அன்புக்குட்டியும் பார்த்துக்கோங்க. நாங்க எங்களை பார்த்துக்கிறோம். உன் நாத்தனார்கிட்ட கொஞ்சம் சூதானமா இரு சரியா? அங்க உள்ளதுகெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருக்குது. ஆளாளுக்கு ஏதாவது பேசுவாங்க. அத்தை இங்க எல்லாரும் இருக்காங்க. சரி நாங்க நாளைக்கு பேசுறோம் சரியா? பார்த்து சூதானமா நடந்துக்க வைக்கிறோம். சரிங்க அத்தை. என்னம்மா என்ன சொல்றாங்க? இல்ல ஒண்ணும் இல்ல. பிள்ளைங்க தனியா விட்டுட்டு போவோம், ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல, போக சரியாயிடும் சரியா? நீ தெம்பா பேசணும், அப்பதான் அவங்க தைரியமா இருப்பாங்க. நீ இதை அழுதுகிட்டலாம் பேசினா அவங்க அங்க பயந்துக்குவாங்க. சரிங்க பாட்டி. நீ வாய வச்சுட்டு கம்முன்னு இருக்க மாட்டியா? பிள்ளைகிட்ட என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்க? ஏங்க அவங்க நாத்தனாங்கெல்லாம் பாக்குறதுக்கு தாங்க இதா இருக்கான சாது மாதிரி. நல்ல விவரமானவ. அந்த பெரிய பிள்ளையெல்லாம் வாயினா வாங்கி ஊறுபட்ட வாயி. ஆமா நீ, நானுமே தான் பார்த்தேன். ஆனா பயமா தான் இருக்கு எனக்குமே. இவனுக்கு எதிர்த்தெல்லாம் பேச தெரியாது, என்ன பண்ண போறாளோ? சின்ன பிள்ளைய கூட ஏதோ பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்ல பிள்ளைமா இருக்கு. ஆனா பெருசு அம்மா எப்படி கேக்குது பாருங்க. இதுவும் ஒரு பிள்ளைய பத்தி வச்சிருக்குன்னா யோசிக்கிறது இல்ல. சரி விடுங்க, கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ எதை பத்தியும் பேசி ஒன்னும் ஆன போறது இல்ல, விடுங்க. ஆமா நீ, அதுவும் சரிதான். விடுங்க, எல்லாம் கடவுள் விட்ட வழி. சரி எம்பூட்டு நாளாச்சு நாமெல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசி. ஏன் பாக்கியம், உன் பெரிய தம்பி இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். இப்படி எல்லாம் ஒன்றா இருக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பண்ணுறது, கால நேரம் இப்படி கொண்டு போயிடுச்சு. எம்மா விடுமா, அதை பற்றி யோசிக்காத விடு. அவன் நல்லா இருந்தால் நமக்கு போதும்மா. அப்பா எம்மா குமாரே வந்து நேரம் ஆகுச்சியா, நான் கிளம்புறேன். மாமா வந்துடுவாரு, பிள்ளைய பாவம் பசியோடு இருக்குங்க. அப்புறம் இன்னொன்று உன்கிட்ட கேட்கணும்யா. ஏக்கா என்னக்கா தயங்காம கேளு, என்கிட்ட கேட்கறதுக்கு என்னமோ இப்படி கூச்சப்படுற, சொல்லு என்ன? ஒன்றும் இல்லை, அப்பாவையும் அம்மாவையும் ஊருக்கு கூட்டி போறேயா. என்னக்கா நான் இருக்க கஷ்டத்தில் எனக்கு அப்பா அம்மா கூட இருந்ததாக்கா ரொம்ப உறுதுணையாக இருக்குது. அவங்களையும் கூட்டி போகிறேன்னு சொல்கிறேன். இந்த ஒரு காரணத்துக்காக தாயா நான் கூட்டிகிட்டே போக மாட்டேன் ஊருக்கு. ஆனால் இந்த தடவை கூட்டிகிட்டு போறியா, காது குத்து முடிஞ்சதுமே நீ கூட்டிகிட்டு வந்துடு. என்னடி பூமையிலே போக சொல்லுமா? அத்தையும் மாமாவும் ஒரே இடத்துல தான் கிடக்காவ, பாவம் ரொம்ப நாளாக இங்கேயே இருக்காங்க. போயிட்டு வரட்டு விடுங்க, பாந்தானே அவங்களும் ஒரே இடத்த பார்த்துக்கிட்டு கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அங்கே பிள்ளைகளோட கொஞ்ச நாள் இருந்தா. சரிக்கா, பூமையிலும் சொல்லிட்டா. அப்புறம் என்ன விடு. சரிம்மா அப்பா, நீ உங்களுக்கு போகிறதுக்கு சம்மதமா? உங்களை விட்டுட்டு போகிறதுக்கு கஷ்டமாக தாயா இருக்குது. நீ சொல்லியா, நீ சொல்லு, நீ சொன்னீன்னா அம்மா அப்பா வருவாங்க. அம்மா போய் இருந்துட்டு வாங்க என்ன, அப்புறம் அக்கா கூப்பிடுது, பாவம் ஆசையாக கூப்பிடுது. போயிட்டு வாங்க ஏப்பா. சரியா குமார், போயிட்டு வரோம். சரியா, நாங்கள் கிளம்புறோம். அப்பா அப்பதான் சந்தோஷமா இருக்கு. நீ விடுறியோ விடலையோன்னு நினச்சிக்கிட்டே இருந்தையா. பூமையிலு அடியே, தோட்டத்தில் உள்ள காயெல்லாம் பறிச்சு அக்காவுக்கு கொடுத்து விடுடி. ஆமாங்க, நான் மறந்தே போயிட்டேங்க இருந்தது. ஆமாம்ல, போயிட்டு நான் தோட்டத்தில் எல்லாத்தையும் காயெல்லாம் பறிச்சுட்டு வரேன். அண்ணி என்னைக்காக வாராக, நம்மளும் கொண்டு போய் கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஓடு ஓடு. ஏன்டா குமார் பாவம் அவ்வளோ ஓட சொல்லிட்டு இருக்க? காய் என்ன கிடைக்காத வீடு, நீ சண்டைக்கு கொண்டு போய் வீ. ஏக்கா உனக்கு கொடுத்துருதாக்கா மிச்சம். இதை நான் போய் விற்று என்ன பண்ண போறேன்? உனக்கு கொடுக்குறதுலாம் எனக்கு சந்தோஷமேக்கா.
சரியா சரியா அக்கா திரும்பி திரும்பி கேட்குறேன்னு நினச்சிக்காதக்கா. அண்ணன் பொண்டாட்டி உன்னை எதுவும் திட்டுச்சா? டேய் லூசு பையலே, நான் தான் சொல்கிறேனேடா, அவெல்லாம் எதுவும் பேசலடா. பாவம் அண்ணனை பார்க்கும்போது தானே பாவமாக இருந்துச்சு, அதை தான் சொல்கிறேன். விடி, திரும்பி திரும்பி ஏன் கேட்டுக்கிட்டு இருக்க? எனக்கு தெரியும்க்கா. நான் ஒரு நாள் நம்ம தோட்டத்தில் விளையிற காயெல்லாம் கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு போனேன்க்கா. அப்போ எப்படி தெரியுமா பேசிச்சு, இந்த காயெல்லாம் உங்ககிட்ட யார் கேட்டது, நாங்கள் வாங்கிக்க மாட்டோமோ, இதை அங்கேருந்து கொண்டுட்டு வந்து கணக்கு சொல்கிறதுக்கா, அப்படி இப்படின்னு சொல்லி பேசிச்சுக்கா. எனக்கு தெரியும் உன்னையும் ஏதாவது பேசியிருக்கான், ஆனால் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. சரி எது பேசியிருந்தா நீ மனசில் வச்சுக்காதக்கா, அண்ணனுக்காக விட்டுரு. டேய் உன்னை விட நான் பெரியவடா, எனக்கு தெரியாதா அவளை பற்றி? டேங்க அப்பா, இம்புடு காய் காய்க்குதா நம்ம தோட்டத்துல? ஆமாக்கா, இன்னும் இப்போ கூட கொஞ்சம் குறைஞ்சிருச்சே வருதுக்கா. முன்னாடிலாம் அவ்வளோ காய்க்கா, நான் கொண்டு வரலான்னு பார்க்குறதுக்கா. வர நேரமே இருக்காது, சந்தைக்கு போதான் நேரம் இருக்கும், வர நேரம் இருக்கும், அங்கே வீட்டு வேலை வாய வேலை அப்படின்ட்டு பொழுது போயிடும்க்கா. நீமா எதுவும் என்னை நினச்சிக்காதக்கா, சரியா? ஏலே, நான் என்னடா நினைக்க போறேன், இப்போவும் இவ்வளோ காயெல்லாம் எனக்கு வேணாண்டா, நீ கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு ரெண்டு கொடு போதும். இம்புடு காய் கொண்டு போய் வீணாதான்டா போகும். கொண்டு போக்கா, நீ இவ்வளோ காய் இருந்தாலும் எல்லா காயும் பறிச்சுட்டு வந்து அடிப்போமேலே. என்னால் முடிஞ்ச வரையும் பறிச்சிட்டேங்க. சரி சரி, ஒரு பை எடுத்தாந்து எல்லாத்தையும் போட்டு கொடு. இந்த பை போதுமான்னு பாருங்க. பூமையிலே இந்த ஒயர் கூட எனக்கு தாரியாமா? உங்களுக்கு தான் நீ எடுத்து வச்சிருக்கேன். அக்கா, நம்ம பூமையில ஒயர் கூட பின்னி பின்னி விற்கிறா, தெரியுமா தெரியாதா உனக்கு? அப்படியாயா? பரவாயில்ல, ஏதோ அது ஒரு வீட்டு செலவுக்கு ஆகுதுக்கா. இப்படிதாம்மா இருக்கணும், நமக்குன்னு ஒரு கைத்தொழில் இருக்கணும். ஆமா நீ, அதான் கொஞ்சம் கொஞ்சம் தையல் பழகிட்டு இருக்கேன். பழகுனதும் தையல் மிஷின் எப்படியாவது வாங்கிடணும் நீ. சந்தோஷம்யா, இப்படிதான் இருக்கணும். அண்ணி எல்லா காயும் உள்ள எடுத்து போட்டுட்டேன் நீ. ஐயா குமாரே, நீ எதுவும் எனக்கு செய்யணும்லாம் நினைக்காத. நீ ஒண்ணுமே செய்ய வேணாம், நீ மட்டும் வந்தா போதும், புரியுதா? அதை எடுக்கணும் இதை எடுக்கணும் அங்கங்க கடன் வாங்கிட்டு இருக்க கூடாதுடா, சொல்லிட்டேன் அக்கா. போக்கா அங்கிட்டு, எனக்கு இருக்கதே ஒரே ஒரு அக்கா. அது பிள்ளைக்கு காது குத்து வைக்கும்போது நான் சும்மா வருவேனா? போவியா அங்கிட்டு? நான் சொல்றது நீ எங்க கேட்க போற, என்னமோ பண்ணடா போ. ஏயா குமாரே, பார்த்து பத்திரமா இருங்க, போயிட்டு வரோம். நீங்க 2 பேரும் போறது நினைச்சாதான் ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இனிமே நம்ம 4 பேர் இந்த வீட்டுல இருந்தோம், நீங்க வர வரைக்கும் நாங்க 2 பேர் தான் இருக்கணுமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏயா அப்ப நாங்க வேணா போகல. நீ வேறம்மா, அக்கா ஆசையா கூப்பிடுது, அக்கா வீட்டுல போய் ஒரு 4 நாளைக்கு இருங்க, அப்பதான் அக்காவுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல. எனக்கும் உங்களை விட்டுட்டு போக மனசே இல்லையா. அப்பா அப்படிலாம் சொல்லாம போயிட்டு வாங்க. அத்தை மாமா பத்திரமா அங்க போய் இருக்கணும். நேரத்துக்கு மாத்திரை போட்டுருங்க, சரிங்களா? மாத்திரை வேணும்னா அண்ணிக்கிட்ட சொல்லிருங்க, சரிங்களா? நீங்க வர வரைக்கும் பத்திரமா அங்க இருக்கணும். அண்ணி பத்திரமா பாத்துக்கங்க அண்ணி. உங்க அத்தையும் மாமாவையும் எப்படி கூட்டி போறோம்னா பத்திரமா கொண்டு வந்து விட்டுறேன், சரியா பூமையில? சரிங்க அண்ணி. இப்ப எங்க கூட்டி போறேன்? ஏன் வீட்டுக்கு தானே கூட்டி போறேன், எதுக்கு எல்லாரும் மூஞ்சி உருன்னு வச்சிருக்கிய? பூமையிலே பத்திரமா இருக்கணும், வரப்பு வாய்க்க பக்கம் பத்திரமா பார்த்து நடக்கணுமா. இருட்டுல எங்கேயும் போக கூடாது, வயல பக்கம், புரியுதா? பத்திரமா இருங்க. சரிங்க அத்தை, நீங்களும் பத்திரமா இருங்க. சரிம்மா என் தங்கம். என் தங்கத்தை விட்டுட்டு எப்படி இருக்க போறோம் தெரியல. நானும் தாத்தா. ஷப்பா, இந்த மாமியா மருமகள் பாச போராட்டம் தாங்க முடியலடா குமாரே. ஏக்கா, நான் டெய்லி சொல்லிட்டே இருப்பேன்க்கா, இவங்க தொல்லை தாங்கலன்னு. அப்படி கொஞ்சிக்கும் இந்த மாமியாவும் மருமகளும். குமாரே, கண்ணு வைக்காதையா, நல்லா இருக்கணும் அம்மாவும் பூமையிலும். இவன் இப்படிதான் பாக்கியா, இவனுக்கு என்ன வேலை? சரிடா, சரி பத்திரமா இரு, போயிட்டு வரோம். நான் இருக்கிறது சரி, நீங்க 2 பேரும் பத்திரமா இருங்க. என்ன அனிதா, அவகிட்ட கொஞ்ச நேரம் குடுடி. அதுக்காக நம்ம பாப்பா தானே கொடுத்தா என்ன அழுகுறல்ல, பாவமா தெரியல உனக்கு? பாவண்டி குடிடி. ஏங்கடி இப்படி சண்டை போட்டுக்கிறிய? கொடுத்தாதான் என்னடி நீ? சரி இந்தா பிடிச்சு தல. உனக்கு அனிதாக்கா பிடிக்குமா வனிதாக்கா பிடிக்குமா? அதேக்கா வனிதாக்கா பிடிக்கும் அப்படி சொல்லுது. அடி பாவி, அதுக்கு பேரே சொல்ல தெரியாத நீயா சொல்லிக்கிட்டியாக்கும். அது சொன்னாலும் சொல்லாட்டி அதுக்கு என்னைய தான் பிடிக்கும். அம்மா தான் நினைக்கிறேன், எந்திரிச்சு படிக்கலடி, என்னடி இப்படி உட்காந்துருக்கேன்னு கேட்க போகுது. வீட்டில் ஒரு வேலை பார்க்கலடி வனிதா, நம்ம பாத்திர கழுவ சொன்னச்சு, அதுவும் கழுவல போச்சுடி, திட்ட போகுது வந்து. யார் வந்திருக்கான்னு பாருங்கடி. அம்மாச்சி தாத்தா வாங்க. வரேம்மா. சின்ன குட்டி எங்க? எப்பா அம்மா பாத்தீங்களா, நான் காலையில எங்க போனப்ப எங்கன உட்காந்துருந்தாளுங்களோ அதே இடத்துல தான்ப்பா உட்காந்துருக்காளுங்க. ஒரு வேளை வீட்டுல பாத்துக்க மாட்டாளுங்கப்பா. அடியே பாக்கி என் பிள்ளைகளை திட்டாத. அம்மாச்சி
அவங்க நம்ம வீட்ல இல்லம்மா, ஊர்ல இருக்காக. அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாச்சி. அழகா கொலுகொலுன்னு இருப்பான். குமார் மாமா அத்தை எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அடியே பெரியவளே, ஏய் நீ ஏன் அப்படி உம்மன் உட்காந்துருக்கன்னு எனக்கு தெரிய முடி. அம்மாச்சி வந்து திட்ட போகுதுன்னு தானே உட்காந்துருக்க? இல்ல அம்மாச்சி, அது வந்து காத்தாயி என்ன திட்ட போற பிள்ளையா? எனக்கு வரையில தாண்டி உங்க அம்மா காரி சொன்னா இந்த மாதிரி விஷயமான்னு. அப்பதாண்டி தெரியும் நீ இந்த மாதிரி மருந்து குடிச்சது. எதுக்குடி இந்த வேலைக்கு போன? உன்னெல்லாம் என்ன பண்றத தெரியலடி. அம்மாச்சி உங்க மகளை திட்டுங்க, என்னைய திட்டுறீங்க? உங்க மக பண்ண வேலைனால தானே நான் அப்படி பண்ணேன். என் மகளை நான் சும்மா விடல, கேட்டுப்பாரு. வரும்போது செம்ம திட்டிட்டு தான் வந்தேன் அவளையும். எடியே புடித்தா உங்க அம்மாச்சி நல்லா கொடுத்து கட்டிடுச்சு. சரி சரி, அந்த கதையெல்லாம் விடுங்க. இதுல காய் அத்தை கொடுத்து விட்டுருக்கடி, இதெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வைங்க. அனிதா சும்மா தானே நிக்கிறா, அவளை கொண்டு போய் வைக்க சொல்லு. உடனே புனிதா கிட்ட ஒரு வேலை சொன்னா உடனே அனிதாட்ட குடும்பம் என்னையே சொல்லிரு புனிதாக்கா. ஏய் சின்ன பிள்ளை தாண்டி, சின்ன பிள்ளை தான் நல்லா வேலை செய்யுங்க. போவேன். உன்ன சின்ன பிள்ளை. இந்த வனிதா என்ன பண்றான்னு தெரியல. பூனை வச்சுட்டு அவங்க பெட்ரூம்ல நல்லா விளையாண்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். அனிதாம்மா, எங்கே வனிதா குட்டி? தாத்தா அவ என்ன பண்றான்னு தெரியல. திருட்டுத்தனமா ஏதோ வேலை பார்க்கறா. இவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டா. ஏய் வனிதா, அம்மாச்சி தாத்தா. என் அழகு தங்கம், வா அம்மாச்சி மடியில உட்காருங்க. அம்மாச்சி என்னலாம் கூப்பிட்டு அவன் மடியில உட்கார அவளை மட்டும் கூப்பிடுற? அவ சின்ன பிள்ளடி. அப்ப நான் மட்டும் சின்ன பிள்ளை இல்லையா? அனிதாம்மா தாத்தாட்ட வாங்க. அப்புறமா வரேன் தாத்தா. அம்மாச்சி தீனி வாங்கிட்டு வரலையா? இல்லையேம்மா, பாக்கியம் இதுக்கு தாண்டி உன்கிட்ட சொன்னேன் நான். ஏதாவது கடையில் தீனி வாங்கிட்டு போக முடியும் பிள்ளையே, கையை பார்க்குங்க அப்படின்னு சொன்னேனே, கேட்டியாடி? நீ தான் வேண்டாம்மா, வீட்டில் தீனி இருக்குன்னே பிடிச்சி எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏதாவது 2 முறுக்கு பாக்கெட்டு தேனு மிட்டாய் வாங்கிட்டு வந்திருப்போம். போடி, இப்போ புள்ள கேட்குது பாரு. அரே வனிதா, அங்க ஸ்லாப்ல அம்மா தீனி போடுச்சுல டப்பால, அதை எடுத்து தின்னு போ. அம்மாச்சி தீனி. ஐயோ, புள்ள வாயை திறந்து தீனி கேட்குறாளே, நான் என்னத்த கொடுப்பேன்? பாக்கியம் அங்கே பக்கத்தில் கடையாக இருக்காம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஏப்பா இவளுக்கு என்னப்பா வேலை? நீங்க பேசாம இருங்க. இவளுக்கு அப்படித்தான் கேட்பாளுங்க. சத்தியம்மா எவ்வளவு நேரம் அந்த பைய கொண்டு வாங்கிறேன்னு சொல்றேன். ஒருத்தியாவது வாங்கி வைக்கிறாளுங்களா? சின்ன பிள்ளை அப்படி தாண்டி இருக்கு, அதில் போட்டு உருட்டி மிரட்டாத. செல்லம் கொடுக்க 2 பேரும் வந்துட்டீங்களா? இனிமே செல்லம் தான். ஏங்க சும்மா வெத்தலை பாக்கு போட்டு மெல்லிட்டு கிடக்காதியே. வீடுகளுக்குள்ள சிந்திச்சிங்கன்னா பிள்ளைய கொஞ்சம் இது பண்ணுங்கல்ல. என்னடி பண்றது காத்தாயி? போட்டு பழகி போச்சு, இனி மாத்த முடியுமா? இருந்தாலும் கொஞ்சம் மாத்துங்க. பிள்ளைய ஒரு மாதிரி நினைக்கீங்களா வீடுகளுக்குள்ள துப்புனா? அடியே, நான் என்ன வீட்டுக்குள்ள துப்பிட்டு இருக்கேன்? எங்கடி நான் துப்புனேன்? நான் வெளியில போய் நான் துப்புறேன். சரிங்க, சத்தம் போடாதீங்க. அடடே, அத்தை மாமா வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க. ஐயோ, மாப்பிள்ள வந்திருக்காரு. வரங்க மாப்பிள்ள. என்னங்க அத்தை, மாமா வாயே திறக்கல? வரேன் மாப்பிள்ள. அப்புறம் மாமா சொல்லியிருந்தா நான் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்திருப்பேனே. நீங்க வந்ததே எனக்கு தெரியாது மாமா. பாக்கியம் கூட உங்ககிட்ட சொல்லலையா மாப்பிள்ள? ஐயா, வெத்தலை பாக்கு கூட முடிஞ்சு போச்சே. எங்க உங்க மக ஒரு வார்த்தை சொல்லல. தாத்தாயி, நீ சொல்லக்கூடாதா? இருக்கிறத சாப்பிடுங்க. மாப்பிள்ள நீங்க வந்து உட்காருங்க. சரிங்க அத்தை. அப்புறம் மாமா குமார் பொண்டாட்டியில பூமையெல்லாம் எப்படி இருக்காக? எல்லாருமே நல்லா இருக்காங்க மாப்பிள்ள. பாக்கி என்ன வந்துட்டு நீங்க கையோட வந்தே ஆவணுப்பா அப்படின்னு எங்களை கூட்டிட்டு வந்துருச்சு மாப்பிள்ள. சரிங்க மாமா அதனால என்ன, வந்து எம்புட்டு நாள் ஆச்சுல நீங்க வந்தது. சரி மாப்பிள்ள, கொஞ்சம் ரொம்ப நேரம் உட்காந்துருந்தது எனக்கு கை காலாம் அசதியா இருக்கு. நான் போய் சத்த தூங்கி எந்திரிச்சு பாறேன். சரிங்க மாமா, நீங்க போய் பாடுங்க. சரி வாங்க. பாக்கியும் ஒரு வார்த்தை சொல்லல. இவங்க வந்ததே பாவம், ஏதாவது வாங்கிட்டாவது வந்திருப்பேன். பாக்கியம், அடி பாக்கியம், என்னங்க, நான் வந்துட்டேன். பால் பொங்கிட்டு இருக்கு, அதை கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாடி இங்க. எதுக்குங்க இப்படி பரபரப்பா கூப்பிட்டு இருக்கீங்க? என்னடி உங்க அப்பா அம்மா வந்ததோ ஒரு வார்த்தை சொல்லல? வந்து பாத்துக்குது, என்னன்னு சொல்லல. நான் போய் இது கறிகிரி எடுத்துட்டு வரவா? இன்னைக்கு என்ன அவசரம், நாளைக்கு எடுத்துக்கலாம் விடுங்க. இன்னொரு விஷயம் முடி, உன் அம்மா அப்பாவை மட்டும் கூட்டிட்டு வந்துட்ட. நானே என்ன பெத்தவங்களை கூட்டிட்டு வந்தாதே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க வந்தது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு வை, அப்போ அவங்க மாமனாரை மட்டும் நான் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன் அவங்க வீட்டில். நம்மளை ஒரு வார்த்தை கூப்பிடல பிள்ளைய காது குத்துக்கு அப்படின்னு நினைக்க மாட்டாவளாடி. உங்க அம்மாவுக்கு எங்க அம்மாவை பார்த்தா பிடிக்காதே. அதுக்கு என்ன பண்ணுறது, ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து, அதெல்லாம் பிடிச்சிக்கும். நீ வா. இப்பவா? ஆமாடி. என்னங்க இப்ப கூப்பிடுறீங்க? சமைக்க எனக்கு வேலை கிடக்கு. என்னடி என்ன அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்னை என்ன நினைப்பாக? அப்போ உன் அப்பா அம்மாவை மட்டும் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டியா? அப்போ ஏன் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வரக்கூடாதா? நான் அட இது என்னது? நான் ஊருக்கு போனேன் சொல்லிவிட்டு அவங்க என்ன தாய் மாமாட்ட சொல்றதானே ஒரு முறை. அந்த கையோட கூட்டிட்டு வந்தேன். அவளை யார் கூட்டிட்டு வருவான்னு இவங்க சொன்னா அவங்க தம்பி கூட்டிட்டு வர மாட்டாங்களோ? அப்போ
ஏன் அப்பா அம்மா மட்டும் ஒதுக்குற? ஓ அப்பா அம்மா மட்டும் என் வீட்டில் வந்து இருக்கலாமா? என்னங்க இப்படி பேசுறீங்க? ஆமாடி, அப்படிதான் பேசுவேன். அவங்களுக்கு கேட்ட போது சரி சரி, பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாம் உன் மேல தப்ப வச்சுக்கிட்டு. அவங்க நல்ல மனுஷங்க தான், அவங்கள எதுவும் நான் பேச மாட்டேன். சரி நீ கிளம்பு, அவங்களையும் கூட்டிட்டு வந்துருவோம். உங்க அம்மாக்கு எங்க அம்மாக்கு சண்டை வந்துச்சுன்னா என்னங்க பண்றது? சண்டை வராம நம்ம தான் பாத்துக்கணும். சரி வாங்க, வந்தாவது சமைச்சுக்கிறேன். ஆமா, உன் பிறந்த வீட்டுலாம் சொல்லிட்டீல, ஏன் பிறந்த வீட்டுலாம் நான் சொல்லக்கூடாதா? உங்களை நான் அப்ப சொல்ல வேணாம் நான் சொன்னேன். அப்ப வா. எங்க வீட்டுக்கு மட்டும் என்னை மட்டும் போக சொன்னீங்க, நீங்க வரல? உங்க வீட்டுக்கு மட்டும் நான் வரணுமா? இது என்னடி கொடுமையா இருக்கு? அங்க நீ சொன்னாலும் பிரச்சனை இல்லை, இங்க நீ தான் சொல்லி ஆகணும். சரி நான் வரேன். என்னம்மா ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்க? எங்க கிளம்ப சொல்றாரு மாப்பிள்ள? அது ஒண்ணும் இல்லம்மா, அவங்க அம்மா அப்பால போய் கூட்டிட்டு வரணுமா. என்னது, அவங்க அம்மா அப்பால கூப்பிட புரியலா? ஆமாம்மா. எவ்வளவு தும்முறா பேசுறா பாரு, மூஞ்சி வச்சுக்கிட்டு. சரிம்மா, சரி போய் கூட்டிட்டு வா. அந்த கிழவி வந்து நம்மள பார்த்தாவே எரிஞ்செரிஞ்சு விடுவோமே, அந்த கிழவி பாடா படுத்த போறா. ஏம்மா நீங்க வீட்ல இருங்க, நான் போயிட்டு வந்து சமைச்சு கொடுக்குறேன். என்ன அப்பாக்கு எதுவும் டீ எங்க கிளாஸ்ல ஊத்தி வச்சிருக்கேன், டீ இது தண்ணி இது வேணா எடுத்து கொடுத்துக்கமா. சரிம்மா பாக்கியா, நீ போயிட்டு வா. சரிம்மா பத்திரமா இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா பாக்கியா, வாங்க போவோம். மூஞ்சிய பாரு, உருன்னு வச்சிருக்கா. நிலா நிலா ஓடி வா, சொல்லுடா தம்பி. நிலா நிலா ஓடி வா. எப்ப? வாடா மோனே. என்ன இந்த பக்கம்? என்னப்ப பார்த்து ரொம்ப நாளாச்சுன்னு வந்தா என்ன அந்த பக்கங்கிற? யாராவது உன் பொண்டாட்டி பாக்கியம்மா? வாமா வாமா. வரேங்க மாமா. நல்லா இருக்கீங்களா? அத்தை நல்லா இருக்காங்களா? டேய் குட்டி பையா, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கோம்மா, எங்களுக்கு ஒரு குறையும் இல்ல. உனக்கு என்ன, நீ தான் நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்கியப்பா. ஏண்டா உனக்கு பொறாமையா இருக்கன்னு அப்படி உட்காந்துருக்கவே? எப்ப லூசாப்பா நீ? எனக்கு எதுக்கு போறாம போறேன் உனைய பார்த்து? குட்டி பையா அங்க வா, இந்த பெரியம்மா உனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்கிக்க. எங்க அம்மா யார்கிட்டயும் வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. டேய் நான் உன் பெரியம்மாடா, வந்து வாங்கிக்க. நான் வேற யாரும் இல்ல, உன்னோட பெரியம்மா. நீங்க யாருன்னே தெரியாது, பெரியம்மா சொல்றீங்க. முன்ன பின்ன பார்த்துருந்தா தானே என்னையும் தெரியும், உங்க பெரியம்மாவையும் தெரியும். என்னடா வீட்டு பக்கம் 2 பேரும் புதுசா வந்திருக்கியே, என்ன விசேஷம்? ஏப்ப விசேஷம் இருந்தா தான் வரணுமோ? யாருங்க, யார் அது? பெரியவரா? ஆமாடி, உன் பெரிய மையம் வந்திருக்கேன். அத்தை நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் நல்லா இருக்கோம். என்னடி என்ன இந்த பக்கம்? ஏத்தே முக்கியமான விஷயம் பேசலாம் தாத்தே வந்திருக்கோம். அதான பார்த்தேன். என்ன விசேஷம், முக்கியமான விஷயம்? ஏம்மா உன் பெரியம்மா என்கிட்ட பேச மாட்டியா? அவருக்கு நமக்கு என்ன பேச்சு? என்னடி பாக்கிய முக்கியமான விஷயம்? விஷயத்தை சொல்லு, சும்மா வளவலான்னு பேசாம. ஏத்தே உங்களை ஊருக்கு கூட்டி போலான்னு வந்திருக்கேன் தே. ஐயோ நாங்க இதுக்கு அங்கே, நமக்கு செட் ஆகாதுப்பா, நாங்களாம் இங்கே வரலாமா? என்னடா புதுசா ஊருக்கெல்லாம் கூப்பிடுறீங்க? ஏப்பா ஊருக்கெல்லாம் கூப்பிட்டா வரமாட்டியா? அத்தே உன் பேத்திகளுக்கு காது குத்து வச்சிருக்கோம் தே. ஓஹோ காது குத்து வச்சிருக்கியா? அப்படி சொல்லு, அதான் கூப்பிடுற. ஏதே நான் உங்களை இது வரைக்கும் கூப்பிட்டதே இல்லையா? கூப்பிட்டப்பெல்லாம் வந்தீங்களா அத்தை? முத எங்களுக்கு அங்கெல்லாம் செட் ஆகாது, இங்கதான் இருப்போம்னு சொன்னீங்களே தே. நாங்க என்னமோ உங்களை கூப்பிடாத மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. ஆமாடி, நமக்கெல்லாம் இங்க செட் ஆகாது, இங்கதான் நல்லா இருக்கு. தாத்தா ஊருக்கு போறீங்களா? இவனை பாருடா. இல்லடா சாமி, சும்மா சும்மா சொல்றான். ஏண்டா உங்க தாத்தாவை விட மாட்டியா? ஓ இன்னொட்டு தாத்தா? அப்புறம் என் பிள்ளைகளுக்கெல்லாம் யார் தாத்தா? ஆமா என் பிள்ளையே இல்லைன்னு போச்சு, உன் பிள்ளைலாம் எங்களுக்கு சொந்தம். என்னங்க இப்படி பேசுறீங்க? நானா உங்களை பிரிச்சு பிரிச்சு பாத்துக்கிறேன், நீங்க தானே அப்படி பண்றீங்க. சரி சரி, இந்த ஊழ அழகே விடு. எப்ப காது குத்து? ஏத்தே இந்த மாச கடைசியில வச்சிடலாம்னு இருக்கோம் தே. ஏத்தே நீங்க வாங்கத்தே, காது குத்து முடிஞ்சோடனே இங்க வரலாம். ஸ்வீட்டை வாங்கிக்கோங்க, அங்கிட்டு வாங்கி. ஏன் மாவன்ட்ட கேட்காம நாங்க வரமாட்டோம் முடி. எங்க மாவன்ட்ட கேட்டு பாக்குறோம். ஒழுங்குனார் எங்க தேங்கி தானே இருக்காரு, எங்க தங்கச்சிலாம். அம்மா சுதா, அம்மாடி இங்க வாமா. என்னங்க அக்கா, வாங்க வாங்க. வர்றோம்மா. நல்லா இருக்கியா? அவங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருக்கா. என்னக்கா புதுசா வந்திருக்கீங்க? சும்மாதாம்மா வந்தோம், பிள்ளைகளுக்கு காது குத்து வச்சிருக்கோம், அதான் சொல்லிட்டு போயிட்டு அத்தை மாமாவை கூட்டிட்டு போலான்னு வந்தோம்மா. ஐயோ அத்தை மாமா விட்டுட்டு நாங்க இருக்க மாட்டோம் தே. பாத்தியாமா, என் மருமக நீ விடவே மாட்டா, சொன்னேன்ல. ஏன் 5 நாளைக்கு எங்க வீட்ல இருக்க கூடாதா? ஒரு நாள் கூட என்னால விட்டுட்டு இருக்க முடியாதுக்கா, நீங்க 5ஆவது நாள் சொல்றீங்க. ஏம்மா சுதா, வீடு நாங்க பத்திரமா கொண்டாந்து உங்க அத்தையும் உங்க மாமாவையும் விட்டுறோம். போவலனே சொல்லுது. கிளவிட்ட மூஞ்சிய காட்டினாலும் மய அடிக்க வராரு. சரிங்க ஆசையா கூப்பிடுறாங்க, போயிட்டு தான் வாங்களே. என்னம்மா என்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன்னு சொன்ன, இப்படி சொல்ற? அவன் நினைக்க அவங்க வீட்டுல 5 நாள் இருங்களே. அங்க நமக்கு செட் ஆகுமான்னு தெரியல. இங்கன்னா நல்லா ஜாலியா 24 மணி நேரம் ஏசிலே இருக்கலாம்ல, அங்க ஏசி இருக்காதே, அதான் கடுப்பு இந்த கிளவிக்கு.
அரை நேரத்துக்கு சோறு கிடைக்குமே, போய் இருந்து தொலைச்சா என்ன? உங்க பேத்தியில பாவம் போய் பார்த்துட்டு வாங்க. சரிம்மா, நீ சொல்றதுக்காக போறோம். அப்பாடா, ஒரு வழியே கிளவி விரட்டாச்சு. ஒரு 5 நாளைக்கு நிம்மதியா சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருக்கலாம். அப்புறம்க்கா எப்ப காது குத்து வச்சிருக்கீங்க? இன்னொரு 15 நாள் இருக்குமா? இன்னொரு 15 நாளா? 15 நாள் எப்படி இருப்பேன்? ஐயோ கிளவி 15 நாளுங்கிறே, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். அத்தை 15 நாள் விறுவிறுன்னு ஓட போயிருங்க. நீங்க போய் இருங்க. என் மவன்ட்ட சொல்லணுமேம்மா. அது நான் பாத்துக்கிறேன், நான் சொல்லிக்கிறேன். என்னடி மூக்காயி, போக உனக்கு சம்மதமாடி? என்னதான் பண்றது, பிடிக்கலதான். சரி வாங்க, நம்ம பெரிய மைய விடுன்னு 5 நாள் போய் இருப்போம். அப்பா, ஒரு வழியை சம்மதிக்கிறதுக்குள்ள பெரிய பாடு. கிளவிதான் வரலங்குது. எதுக்குதான் அந்த மனுஷன் போட்டு இது பண்றாரோ தெரியல. அங்க வந்து எங்க அம்மாவோட சண்டை போட போகுது. அப்பு வாடா, தாத்தாவும் பாட்டியும் ஊருக்கு போயிட்டு வரட்டும். நானும் போவேன். இவன் வேற தொல்லை பண்றானே, போறேன் அதுகளோட. ஏம்மா சுதா, தம்பியே அனுப்பிவிட, நாங்க 2 நாளைக்கு வச்சிருந்து கூட்டிட்டு வரோம். ஐயோ இல்ல